Praise Lord. Praise God. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாரின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான அன்பின் இறைவா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கின்றோம். மன மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான ஒரு புதிய நாளை எங்கள் வாழ்வில் காணச் செய்த உம்முடைய கிருபையை எண்ணி பார்த்து உமக்கு நன்றிகளையும் தோத்திர கீதங்களையும் பாட நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வந்திருக்கின்ற உமது அடியவர்களை கண்ணோக்கி அருளும், வந்து கொண்டிருக்கின்றவர்களை அதிசீக்கிரத்தில் கொண்டு வந்து சேர்த்தருளும். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், உமது திருக்கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை உண்டாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ பாமாலைகளிலே 267வது பாமாலையை நாம் பாடுவோம். அன்பிற்குரிய இறை மக்களே, இந்த காலை இறை வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய திருநாமம் மகிமை உண்டாவதாக. மிக சிறப்பாக இந்த வழிபாட்டிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வழிபாட்டை சிறப்பிக்கும்படியாக வந்திருக்கின்ற நம்முடைய அருமையான அன்பு ஆயர் ரெவரண்ட்
ராபின்சன் ஆயர் அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் நின்ற வண்ணமாக ஆண்டவரை போற்றி துதிப்போம். 76ஆம் பக்கத்தில் இருக்கின்ற வழிபாட்டு முறைமையை நாம் பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக உலகத்தில் தரும்படி அன்பு கூர்ந்திருமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உம்முடைய பார்வையிலும் நான் பாவம் செய்தேன், என்னுடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரன் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் முழங்காற்படியிட்டு நம்மை நாமே ஆண்டவரிடத்துல அர்ப்பணம் செய்வோம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை வழிநடத்தின ஆண்டவர் அவருடைய திருக்கரத்தில நம்மை அர்ப்பணித்து மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள அமைதலாய் ஆண்டவரிடத்துல நம்மை அர்ப்பணிப்போம். செய்பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட மனமும் இல்லை. செய்பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட மனதும் இல்லை. மெய்யாகவும் துணை வேண்டும் ஐயா, மெய்யாகவும் துணை வேண்டும் ஐயா, எந்த ஐயா நின் பிள்ளை நான் அல்லவா, எந்த ஐயா நின் பிள்ளை நான் அல்லவா. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை
மறவேனே. நம்முடைய குற்றங்களை உணர்ந்தவர்களாய் மனத்தாழ்மையோடு அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவிலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மன்னிப்பின் உறுதி நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளை வாழ்க்கை சீர்படுத்தற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தடுவராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி நாம் படிக்க கேட்போம். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பேதைகளின் ஞானமே, பெரிய திரவியமே. பேதைகளின் ஞானமே, பெரிய திரவியமே. பாதைக்கு நல்லீபமே, பாக்கிய விரும்பும் தேனே. பாதைக்கு நல்லீபமே, பாக்கிய விரும்பும் தேனே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 8 முடிய வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 8 முடிய வாசிக்க கேட்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடும் சத்தத்தால் வாசல்களில் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதட்டை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார்
நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வாசிக்க வேண்டிய முதல் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28 துவங்கி 34 முடிய. மார்க்கு நிருப பாடம் நாம் படிக்க கேட்போம். நிருப பாடமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 47 முடிய வாசிக்க கேட்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தர் தம் வசனங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவே உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது சங்கீதம் நாம் படிக்க கேட்போம். முறைமுறையாக வாசிப்போம். 3ஆம் வேத பாடமாக சங்கீதங்களின் புத்தகம். சங்கீதம் 100 வசனங்கள் 1 முதல் 5 முடிய. சங்கீதம் 100 வசனங்கள் 1 முதல் 5 முடிய. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை தோற்று. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் தேவனுக்கும் கர்த்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். சுவிசேஷ பாடம் படிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் மார்க்கு 12ஆம் அதிகாரம் 28 துவங்கி 34 முடிய. மார்க்கு 12ஆம் அதிகாரம் 28 துவங்கி 34 முடிய. வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறதும் போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றான். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றான்.
அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம் அமருவோம். அமர்ந்த நிலைகளிலே கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 154வது கீர்த்தனை, கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தனையால் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தனையால் நீதம் கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தனையால் திருஅருள் நீடுமையாளும் திருத்து திருஅருள் நீடுமையான திருத்து வரில்லருளாகிய மாதுவின் வீத்து வரில்லருளாகிய மாதுவின் வீத்து கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தனையால் பண்ணின பாவமெல்லாம் மகள் வீத்து பண்ணின பாவமெல்லாம் மகள் வீத்து நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தனையால் தந்திரவான் கடியின் சிறை மீட்டு தந்திரவான் கடியின் சிறை மீட்டு என்னை மகிழ்ந்த அன்பு பாராட்டு என்னை மகிழ்ந்த அன்பு பாராட்டு கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தனையால் தீமை வரும் பல ஆசையை நீக்கி தீமை வரும் பல ஆசையை நீக்கி சாமி என்னை உமக்காலயமாக்கி சாமி என்னை உமக்காலயமாக்கி கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தனையால் தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து நல்வினையே செய்தாய் அழித்து நல்வினையே செய்தாய் அழித்து கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தனையால் அம்பரமீதுரை வாழவர் போற்ற அம்பரமீதுரை வாழவர் போற்ற கம்பீரமாய் விசுவாசிகள் ஏத்த கம்பீரமாய் விசுவாசிகள் ஏத்த கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தனையால் நீதம் கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தனையால். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நம்மோடு வந்திருக்கின்ற வீராணத்தூர் குருசேகரத்தினுடைய ஆயர் ரெவரண்ட் ராபின்சன் ஐயா அவர்களை ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். நாம் ஜெப நிலையில் இருப்போம்.
எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவா. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவா. சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவா. சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவா. தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவசித்தம் நிறைவேற என்னையும் தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. அன்பு மாற்றம் இதெல்லாம் வல்ல கடவுளே, மீண்டுமாக உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக உடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகள் எங்களோடு பேசும்படியாக உடைய திருக்கோவிலுக்குள்ளாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உடைய வார்த்தையே சத்தியம், உடைய வார்த்தையே உண்மை. இந்த உண்மை நிறைந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளும், எங்கள் ஆன்மாவுக்குள்ளும், எங்கள் ஆத்மாவுக்குள்ளும், எங்கள் ஆலயத்துக்குள்ளும், எங்கள் சமுதாயத்துக்குள்ளும் பெரிதான மாற்றங்களை செய்யுமாறு நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கடவுளுடைய வார்த்தை திரும்பி அப்படியே வராமல் அது ஒரு மாற்றத்தை தருகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றபடியால் உடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக, உடைய வார்த்தைகள் எங்களை வலுவூட்டும்படியாக, உடைய வார்த்தைகள் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து கடவுள் எங்களோடு கூட பேசுமாறு அருமரட்சகர் இயேசுவின் திருப்பிலே வேண்டுகிறோம். அன்பு மாற்றம் எல்லாம் அல்ல கடவுளே, ஆமேன். அன்புக்குரிய இறைவர்களை மீண்டுமாக இயேசுவின் திருப்பிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது, இந்த வாய்ப்பினை அருளிய ஏற்படுத்திய கடவுளுக்கு நான் என்னுடைய நன்றியை உறுத்தாகுகிறேன். மீண்டுமாக இந்த வாய்ப்பினை தந்த நம்முடைய சோளிங்கர் திருச்சபையின் குருவானவர் அருட்பணி எஸ் தேவசகாயம் ஆயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய இறைவர்களே, இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு இறை திட்டம் நிறைவேற்ற இறையடி சேர்வோம். வழிபாடு, இறை திட்டம் நிறைவேற இறையடி சேர்வோம். worship in God's presence for God's purpose என்று நமக்கு தலைப்பு நம்முடைய பேராயத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இறை உறவுகளே, ஒருவேளை நம்முடைய வழிபாடு என்று சொல்லப்படுகிற அந்த worship என்று சொல்லப்படுகிற இந்த வழிபாடு தான் அநேக நாட்களிலே நம்மை வழிவூட்டுகின்றது, அநேக நேரத்திலே நம்மை வழிநடத்துகின்றது, அநேக நேரத்திலே நமக்கு வாழ்வளிக்கின்றது. ஆனால் திருச்சபையை காலியாக தான் கொஞ்சம் கஷ்டமாகுது. பசங்களை பார்த்து ரொம்ப பெருமிதம் கொண்டேன். ஏன்னா சோளிங்கர் திருச்சபை என்பது சாதாரண திருச்சபை இல்லை. இந்த ஏபிஎம் மிஷன் பெல்ட்டிலே ஒரு சிறப்பான திருச்சபை, எல்லா திருச்சபைக்கும் முன்னுதாரணமாக இருக்கின்ற திருச்சபை வெறிச்சோடி காணப்போது ரொம்ப கஷ்டமாகுது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை நடைபெற்று கொண்டிருக்கிற
சூழ்நிலைகளா இல்லை எதுவானு தெரியவில்லை. எனக்கு அன்பான இறை உறவுகளே, கோவிலை நாம் நாடி வரவில்லை என்று சொல்ல ஒண்ணுமே இல்லை. அது நாம் தெரிந்து கொள்ளணும். எப்படிப்பட்ட உயரிய மனிதர்களாக இருந்தாலும், உயர் பதவியில் நாம் வகித்துக் கொண்டிருந்தாலும், கடவுளை தேடி வரவில்லை என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் சரி, முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் நீங்கள் தேடுகின்ற ஆசையாக இருக்கலாம், நீங்கள் தேடுகின்ற பதவியாக இருக்கலாம், நீ தேடுகின்ற அனைத்து காரியம் கடவுள் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த நம்முடைய சர்மனை பிரசங்கத்தை ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். இந்த கேள்விக்கு 100 ரூபாய் பரிசு. யார் சொல்ற பார்க்கலாம். முதலாவது நம்முடைய திருமறையிலே வழிபாடு என்று சொல்லப்படுகிற வார்த்தை எப்ப வந்தது தெரியுமா? யாரா சொல்ல முடியுமா? முதலாவது மக்கள் அனைவரும் வழிபட தொடங்கினார்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை நம்முடைய திருமறையிலே சொல்லப்படுகின்றது. எங்க தெரியுமா? ஆதியாகும் 4ஆம் அதிகாரம் 26 வசனம் படிங்க. ஆதியாகும் 4ஆம் அதிகாரம் 20 படிங்கம்மா. அப்பொழுது மனிதர்கள் கடவுளை வழிபட ஆரம்பித்தார்கள் என்று அங்கதான் முதல் வழிபாடானது நமக்கு தொடங்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான இறை உறவுகளே, the word worship, வழிபாடு என்கிற வார்த்தை முதலாக எங்க தொடங்கப்பட்டதுன்னு சொன்னால் இதை மறக்க கூடாது. ஆதியாகும் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியத்தில் பார்க்கிறோம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறார், ஏனோஸ் என்கிற குமாரன். சேத்துக்கு யார் பதிலாக பிறந்தார்? சேத்து யாருக்கு பதிலாக பிறந்தார்? ஆபேலுக்கு பதிலாக பிறறார். ஏன்னா காயின் ஆபேலை சாவச்சிறாரு. இதற்கு பிற்பாடா ஒரு குழந்தை பிறக்கின்றது தான் சேத். அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது, அதான் ஏனோஸ் என்ற குழந்தை. அப்பதான் கடவுள் முதலாக வழிபட ஆரம்பித்தார் என்று வரலாறுக்கு நம்ம சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே அந்த வார்த்தை worship என்று சொன்னா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். worshipனா என்னது சொல்லுங்க? worshipனா என்னது? 4 பாட்டு பாடி கையை தட்டி குதிச்சு உக்காந்து தான் இன்னைக்கு worship என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அது தவறான ஒன்று. வழிபாடு என்று சொல்லப்படுகிற நம்முடைய வழிபாடு புத்தகம் பாருங்க. தென்னிந்திய திருச்சபை ஒரு சிறப்பான ஒரு வழிபாடை நமக்கு வைத்திருக்கின்றது. அது எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி, வழிபாடு என்று சொன்னால் அதுதான் worship. அந்த வழிபாட்டில் என்னென்ன வரும்? ஜபம் வரும், கடவுளை புகழ்கின்றோம், திரியேக கடவுளை போற்றுதல் என்று வரும். அடுத்தது ஒன்று வரும், என்னது? பாவ அறிக்கை. அடுத்தது ஒன்று வரும், கடவுளுடைய வார்த்தை, அப்புறம் காணிக்கை, அப்புறம் ஜபம். இது எல்லாமே சேர்ந்து தான் worship, வழிபாடு. நம்ம என்ன நினைச்சுக்கணும்? 2 பாடலை பாடினா போதும் worship நம்ம நினைச்சுக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய திருச்சபை தவறா சொல்லுவாங்க, worshipே இல்லை இந்த சபையில. worshipனா அது இல்லைங்க. பாடல் பாடுகிறது மாத்தமோ வழிபாடு இல்லை, worship இல்லை. நம்ம செய்யப்படுகிற துவக்க ஜபம் தொடங்கி முடிவு ஜபம் வரையில வருகின்ற அனைத்து காரியங்களும் worship என்று தெரிந்து கொள்ள வேண்டும். துவக்க ஜபம், பாவ அறிக்கை, நாம் போடுகின்ற காணிக்கை மற்றும் கேட்கப்படுகிற அருள் வார்த்தைகள், முடிவு ஜபம், இதெல்லாம் சேர்ந்து கடவுளை புகழ்கின்றது, பாடுகின்றது, எல்லாமே சேர்த்து தான் வழிபாடு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இன்னைக்கு நம்முடைய வழிபாடுகளை சாதாரணமாக நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த வழிபாடுகள்லாம் எத்தனையோ பேருக்கு வாழ்வளிக்கின்ற வழிபாடுகளாக, உங்களுக்கு தெரியாது, வெளியர்களுக்கு தெரியும். எத்தனையோ பேருக்கு வழிகாட்டுகின்ற வழியை குழப்பத்தோடு வருவாங்க. என்ன பண்ணே தெரியலையே நமக்கு. குடும்பத்தை குறித்த குழப்பமாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கை குறித்த குழப்பமாக இருக்கலாம், வேற எதுனா பிரச்சனையா இருக்கலாம். சர்ச்சைக்கு போயிட்டு வந்துடலாம், எதனா ஒரு வழி தரகமா பார்க்கலாம் சொல்லிட்டு எத்தனையோ பேர் அப்படிலாம் வழிபாடுக்கு வந்திருக்கிறார்கள். நீங்க எல்லாம் சோழிங்கர் தான். கடந்த வாரத்தில் பார்த்துருப்பீங்க, ஜாத்திரை எதுவும் நடந்துச்சு, நான் தெரியாத வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா நம்ம கடவுளை எப்படி நம்ம பக்தி வேஸ்ட், ஜீரோ. நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கலாம், பெருமை பாராட்டி கொண்டிருக்கலாம், வேஸ்ட், ஜீரோ. நம்பலாம். அவன் பாரு எப்படி பண்றான், நான் பண்ணுமா அப்படி? உண்மையிலேயே கஷ்டமாகுது. ஆட பாவீங்களா, யாரோ ஒருத்தருக்காக தங்களுடைய சரீரத்தை எல்லாம் ஒடுக்கி கொண்டு அப்படி பண்ண பக்தியில் இருக்கிறாங்க. நம்ம சும்மா கூப்பிட்டா கூட வரமாட்டோம். நம்மளுக்கு ஏசி வேற, ஃபேனு வேற, டேபிள் வேற, ஆனால் என்ன பண்ண கோயிலுக்கு வரமாட்டோம். நம்முடைய பக்திக்கும் அவருடைய பக்திக்கும் வித்தியாசத்தை காண்போம். இன்னைக்கு நாம் வணங்குகின்ற கடவுளானவர் மிக சிறந்த கடவுள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய பக்தியானது ஜீரோட நின்று கொண்டிருக்கிறது. அன்னைக்கு ஒரு நாள் மீன் வாங்க போன மீன் மார்க்கெட்டுக்கு
ஒரு அம்மா இருந்தாங்க. ஐயா ஜோம் பண்ணிட்டு நான் ஐயா கூட வந்தவர் சொல்லிட்டார், இவர் ஃபாதர்ன்ட்டார். அதுக்கப்புறம் ஐயா நான் கூட சர்ச்சுக்கெல்லாம் போவேன் ஐயா, ஜோம் பண்ணுவாயான்றாங்க. மீன் விற்கிற அம்மா. அவன் நம்முடைய மதத்தை சார்ந்தவர்கள் இல்லை. எத்தனையோ பேருக்கு இந்த திருச்சபையானது, இந்த வழிபாடானது ஆசீர்வாதமா இருக்கும். நம்மளுக்கு தான் தெரியுமா அது மகிமை. எனக்கு அன்பான இறை உறவுகளே, இன்னைக்கு நம்முடைய தலைப்பு அருமையா கொடுக்கப்பட்டிருக்கா. இறை திட்டம். இறை திட்டம்னா கடவுள் சித்தம். நீங்க ஒண்ணு வச்சிருப்பீங்க ஒரு சித்தம், நான் ஒண்ணு வச்சிருப்பேன் இப்படிதான் நடக்கணும்னு, நீங்க ஒண்ணு வச்சிருப்பீங்க இப்படிதான் நடக்கும். ஆனால் கடவுளுடைய சித்தம் என்ன என்று அதை நம்ம அறிய மாற்றோம். அதான் பாரு, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் அர்ப்பணிக்கின்றேன். தேவ சத்தம் தான் நம்ம இன்னைக்கு கேட்க மாட்டோம். இன்னைக்கு கடவுளுடைய சத்தத்தை கேட்கக்கூடாத அளவுக்கு பலவிதமான தடைகள், வேற விதமான வார்த்தைகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க, கடவுள் சத்தத்தை கேட்க முடியல, மாறாக சாத்தானுடைய சத்தத்தை கேட்டதாக அவருடைய வாழ்வானது அங்கே முற்றுப்புள்ளியாக வைக்கப்பட்டது. இன்னைக்கு அநேக நேரத்துல கடவுளுடைய சத்தத்தை கேட்கக்கூடாத அளவுக்கு நம்முடைய பணிகளும், நம்முடைய வேலைகளும், நம்முடைய கையில் வைத்திருக்கிற மொபைல் போனோ, பல காரியம் இன்னைக்கு நம்முடைய கடவுளுடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடி தடுத்து கொண்டிருக்கு. எனக்கு நம்முடைய இறைவர்களே, இறை திட்டம் நிறைவேற இறையடி சேர்வோம். இங்க வந்தாதான் இறை திட்டம் நிறைவேறும். கோயிலுக்கு வந்தாதான் இறையடி சேர்வோம்னா கடவுள் பாட்டுல வரமாட்டோம். ஒரு பாட்டு அருமையா இருக்கும், பாமாலை, ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்புன்னு சொல்லி பாமாலை, அருமையான ஒரு பாமாலை. ஆண்டவரே தேவரீர் பார்த்து நாங்கள் வென்றிருக்கிறோம், உடைய மகத்துவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், அந்த பெந்தகோஸ்தின் திருநாளை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாடல்கள் எல்லாம் சிறப்பான பாடல். இன்னைக்கு வழிபாடுக்கு ஒரு முக்கியம் தராத ஒரு நிலை இருக்கும் பொழுது கடவுளையும் அறிய முடியாது, கடவுள் சித்தத்தையும் அறிய முடியாது, கடவுளுடைய பிரசனத்தையும் நாம் அறியவும் முடியாது, உணரவும் முடியாது. எனக்கு நம்ம இறைவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பை பார்க்கும்போது, அதாவது வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை பார்க்கும்போது முதல் வாக்கியத்தை படிங்க. போதும்மா, இங்க பார்க்கணும், பெரிதான ஒரு தரிசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. முதல் வாக்கியம் சொல்கிறது, உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருந்தார். உசியா ராஜா சாவணும், அப்பதான் கடவுள் அந்த இடத்துல பிரசன்னமாக முடியும் என்று வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட. உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த நாளிலே தான் கடவுளுடைய பிரசனத்தை அநேகரும் ஏசாயா தீர்ப்பன, அப்பதான் கடவுளுடைய ஊழியத்துக்காக அழைக்கப்படுகிறார். உசியா ராஜா மரணமடைந்த நாட்கள் தான் பெரிதான ஒரு தரிசனத்தையும் பெரிதான ஒரு சொப்பனத்தையும் பார்க்கணும். உசியா ராஜா மிக சிறந்த அரசர், மிக சிறந்த அரசராக இருக்கிறார். இஸ்ரவேலிலே அதிகமாக ஆட்சி செய்த அரசர் யாருன்னு பார்த்தா உசியா ராஜா தான். 52 ஆண்டுகள் அவர் அந்த அரசவையிலே அரசாண்டுகிறார். அது மாத்திரமல்லாமல் மிக சிறந்த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிங் ஆக அவர் தெரிவு செய்யப்படுகிறார். அவருடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளாகும் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்திலிருந்து நீ முழுதுமாக படிக்கும் பொழுது மிக சிறந்த ஒரு ஊழியத்தை செய்கின்ற உசியா ராஜாக்கு என்ன வந்துச்சுன்னா பெருமை வந்துச்சு. உசியாஸ் பிரைட், கிங் உசியாஸ் பிரைட் அவரை அழித்து விட்டது. 52 ஆண்டுகள் ராஜாவாக எந்த ராஜாக்களும் செய்யாத ஒரு காரியத்தை சிறந்த முறையில செய்த ஒரு ராஜா. ஆசாரியர்கள் மாத்திரமே செல்ல வேண்டிய அந்த ஸ்தலத்துக்குள்ளே சென்று அவர் தூபத்தை காட்டுகிறார். கடவுளுடைய கோபம் அவர் மேல் வருகின்றது. நெத்தில போட்டார், ஒரு என்ன போட்டாரு, குஷ்டரோகத்தை போட்டார். நீ சாவர வரைக்கும் நீ உன்னுடைய ராஜா கூட பண்ணக்கூடாது, நீ தனியா தான் என்ன பண்ணும், நீ அடக்கம் செய்வேன்னு சொல்லு. உசியா ராஜா மிக சிறந்த மன்னன். உசியா ராஜா மரணம் அடைந்த நாட்களில் ஆண்டவர் என்று பேச வேண்டும் சொன்னால் அந்த பெருமைகள் களைய வேண்டும். நீ திருச்சபையில முதலாவது திருக்கோவிலுக்கு முன்பாக வரும்போது நம்ம உணரவே மாட்டோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், உசியா ராஜா மரணம் அடைகிறார். பெருமை நிறைந்த ஒரு அரசன் மரிக்கின்றார். கடவுள் தரிசனத்தை கொடுக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரே நான் பாவி, நான் பாவியான மனிதன், நான் அசுத்த உதடுகள் படைத்த மனிதத்திலே நான் இருக்க, உன்னுடைய தரிசனத்தை பார்க்க நான் கொடுத்து வைக்கதில்லை. ஐயோ நான் அகமானேன், நான் அசுத்த உதடுகள் படைத்த மனிதன், அசுத்த உதடுகள் படைத்த மனிதர்கள் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன் என்று சொல்லி தன்னை உணர்கிறார். அநேக நேரத்தில் வழிபாடு we have to realize ourselves. நம்ம யாருன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம ட்ரெஸ்ஸிங் பக்காவா இருக்கும். என்ன கூட சேர்த்தான் சொல்றேன், our dressing may be so perfect,
அவர் ட்ரெஸ்ஸிங் மே பி சோ குட், ஆனா உள்ள என்ன ஆகுது யாருக்கும் தெரியாது. யாருக்கு தான் தெரியும்? அவர் கொண்டு தான் தெரியும். நம்முடைய பதவிகள் அல்ல, நம்முடைய எண்ணங்கள் அல்ல, நம்முடைய சிந்தனைகள் அல்ல, வெளிப்புறமாக we are good, we are perfect. அதான் சொல்லுவாங்க, all are not saints, those who go to church என்று சொல்வார்கள். அனைவர்களும் புனிதர் அல்ல, கோயிலுக்கு போகலாம் புனிதர்கள் என்று சொல்வார்கள். அது போல நம்ம மனசு யாருக்குமே தெரியாது. நம்ம அதான் கடவுள் சொல்கிறார், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட மனசா? இருக்குள்ளதும் கேடு உள்ளதுமானதான். அப்படிப்பட்ட ஒரு இருத்தை வைத்திருக்க நம்ம ஏசாயாசிரியர்கள் சொன்ன, ஆண்டவரே நான் அசுத்த உதடுகள் படைத்த மனிதர். என்னைக்கு நான் நம்ம ரியலைசேஷன் பண்ணியிருக்கிறோமா? worship is a place where we have to realize ourselves. ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ண மாட்டோம். செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவார்கள். நம்ம மற்றவங்களை பார்ப்போம், அவன் அப்படி வரான், இவன் அப்படி போகிறாங்க, அவன் பார் அப்படி பண்ணுறான், அவன் பார் இது பண்ணுறான். ஆனால் இன்னைக்கு நாமே என்ன பண்ண மாட்டோம்? we don't realize ourselves. நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் உசியா ராஜா நம்முடைய ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற, ஆண்டவரே ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் படைத்த மனிதன். நான் உங்களுடைய தரிசனத்தை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல, அசுத்த உதடு படுத்த மனிதனிடத்தில் நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்னபோதுதான் கடவுளுடைய அந்த வார்த்தையானது, கடவுளுடைய மகிமையானது அந்த இடத்துல அவரை தூய்மைப்படுத்துகிறது. என்னைக்குன்னா நம்ம பண்றோமா? சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்களா. வீட்டில் நம்ம தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, இது சமையல் செய்கிறாங்க. எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், உங்களை நான் சொல்லம்மா, எங்கள் அம்மாவை சொல்கிறேன். இட்லி செய்வாங்க பாரு, கல் மாரி வந்துடும். என்னம்மா இட்லி இப்படி இதுன்னு கேட்டா, உளுந்து சரியில்லை பண்ணுவாங்க. தப்ப ஒத்துக்க மாட்டாங்க. உளுந்து நான் செஞ்சாங்க, என்னம்மா மறுபடியும் கல் தான் வருதுன்னு. அதுலேருந்து என் வாழ்க்கையில் இட்லி சாப்பிட்டே விட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், இட்லி எங்கேயுமே சாப்பிட மாட்டேன். நான் போனா பயமாகுது இட்லி பார்த்தா. எங்கள் அம்மா ரப்பர் இட்லி செய்வாங்க. அவங்க இதுலேயே சொல்கிறேன், அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஓப்பனாக பேசுகிற வேண்டியது தான். என்னம்மான்னு கேட்டேன். அடுத்த வாட்டி கேட்டேன், இல்லைப்பா பச்சரிசி கொஞ்சம் அதிகமாக போயிட்டேன். அந்த தப்பை ஒத்துக்க மாட்டுறாங்க பாருங்க. ஏன்பா கோயிலுக்கு லேட்டு? இல்லை வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. நம்ம லேட்டு அதை ஒத்துக்கவே மாட்டோம். எப்பவுமே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஒரு முறை அப்படிதான் இறையில் கல்லூரி நாங்கள் எல்லாம், நான் எப்பவுமே நான் நேரத்தை சிறப்பாக கடைப்பிடிப்பேன். சீக்கிரம் வந்துட்டேன். எனக்கு பின்னாடி மாணவர்கள் வர ப்ரொஃபஸர் கேட்டு ஏன்பா லேட்டுன்னு கேட்குறாங்க. ஒருத்தர் தம்பி பார்த்தார், ஒருத்தர் எங்கள் கூட படித்த ஐயா வாட்ச் லேட்டுன்ட்டார். டேய் போடான்ட்டார். ப்ரொஃபஸரே டென்ஷன் ஆயிடுச்சு. பொய் சொல்றிய எதனா பார்த்து சொல்ல, வாட்ச் லேட்டுன்ட்டார். அது போல நம்ம தவறுகளை நாம் ஒருபோது என்ன பண்ண மாட்டோம். நான் தப்பு, சாரி சார் நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த வார்த்தை நம்முடைய வாயில வராது. ஏன்னா நம்ம பிரஸ்டேஜ் போயிடும் பாருங்க. எனக்கு அன்பான இறை உறவுகளே, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஐயா நான் பாவியான மனுஷன், ஐயா நான் பாவியான மனிதன், ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லுகிறார். அதான் ஒரு வாக்கியம் சொல்லுகிறாங்க, திருக்குறள் என்று சொல்லப்படுகிற திருக்குறள் அல்ல, மற்ற பொது வாக்கியம் சொல்கிறார், பிழையினும் பெரிதா பிழை, பிழையை பிழை என்று உணரா பிழையாம். பிழையினும் பெரிதாம் பிழை, பிழையை பிழை என்று உணரா பிழை. நம்ம தப்பு செஞ்சுக்குவோம், அது ஒத்துக்கணும். அன்னைக்கு நம்மளுக்கு அந்த பிரச்சனை தான் நம்மளுக்கு. இல்ல நான் அப்படி பண்ணல, அப்படி நினைச்சேன், இப்படி நினைச்சேன். கண்பான இறைவர்களே, ஒரு வழிபாடு என்பது நம்முடைய தவறுகளை உணர செய்வதற்கு உதவி செய்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We have to realize our mistakes. We have to realize our shortcomings. ஒரு முறை MKB நகர் திருச்சபை வியாசார்பாடி திருச்சபைக்கு நான் பயிற்சி ஆயராக இருக்குமே போயிருந்தேன். அன்னைக்கு ஒரு சோத்திர காணிக்கை எடுக்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு பாப்பா வந்துச்சு, ஐயா சோத்திர ஜபம் எதுக்குமான்னு சொல்லிட்டு கேட்டேன். சிரிக்குது. ஏமா சொல்லுங்கம்மா கேட்டது. ஐயா நான் இயேசுவுக்கு சாரி சொல்லணும், இயேசுவுக்கு நன்றி சொல்லணுச்சு. என்னம்மான்னு கேட்டால், நான் இன்னைக்கு கோயிலுக்கு லேட்டாக வந்துட்டேன், இயேசுக்கு சாரி, நான் எக்ஸாமில் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துக்கிறேன், இயேசுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம சோத்திர காணிக்கெல்லாம் படிப்போம். எதுக்கு படிப்போம்? கடவுள் எனக்கு பிறந்த நாள் கொடுத்தாரு, கடவுள் எனக்கு கல்யாண நாள் தந்தாரு, எனக்கு ஊதியத்தை கொடுத்தாரு, அதுக்கு தான் சோத்திர காண படிப்பேன். யாருன்னா ஒருத்தர் நான் கோயிலுக்கு லேட்டாக வந்துட்டேன், சோத்திர காண படிச்சிருக்குமா? நான் கூட படிச்சதில்லை. அன்னைக்கு தான் நானே ஒரு பாடத்தை கற்று, இப்படி ஒரு பாப்பாவா? இது வரைக்கும் நான் நம்முடைய வாலிப நாட்களிலே, நாங்கள் வளர்ந்த நாட்களில் எத்தனை ஒரு கோயிலுக்கு லேட்டாக போயிருக்கலாம். ஆனால் சோத்திர காணிக்கை கடவுளுடைய பீடத்தில் முட்டி போட்டு நான் கோயிலுக்கு லேட்டாக வந்துட்டேன், இயேசுக்கு சாரின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு பாப்பா தருது. உண்மையிலே பெருமிதம் கொண்டேன். எதுக்குண்ணா? இப்படி 10 பிள்ளைகளை பார்த்து நம்ம கற்றுக்கணும். நம்ம தான் இப்போ படிச்சுக்கிறோம், அதை படிச்சுக்கிறோம், எது படிச்சுக்கிறோம் நினச்சிக்கிட்டுக்கிறோம். சின்ன குழந்தை அன்னைக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தந்து சென்றது. இயேசுவுக்கு நான் சாரி சொல்ல வேண்டும், கோயிலுக்கு லேட்டாக வந்துட்டேன். அந்த குழந்தை ஒத்துக்குது. நம்ம ஒத்துக்கிறோமா?
இல்லையா அவரு போயிட்டாரையா, வீட்டில் போயிட்டாரையா, அது போயிட்டாரையா, சாக்கு தான் சொல்லுவோம் தவிர நம்முடைய தவறுகளை நாம் ஒற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஏசையா தீர்க்கதரிசன் தன்னுடைய தவறை ஒற்றுக்கொண்ட. நான் அசிங்கமா தான் பேசுறேன், என் வாயிலிருந்து அசிங்கமான வார்த்தைகள் வருகின்றது, அசுத்த உதடுகள் படைத்த மனிதர்களை நான் வாசம் செய்து கொண்டிருக்கின்றேன் தன்னை அறிக்கை செய்த நிமித்தத்தால் தான் இதோ ஒரு குரட்டை வாயில வைத்து நீ தூய்மையாய் மாய்க்கப்படுகிறார், இனி நீ உன்னுடைய பாவம் நிவர்த்தியானது என்று சொல்லி ஏசையா தீர்க்கனை கடவுள் தன்னுடைய திருப்பணிக்கு அழைக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்க முடியுது. அதுதான் இந்த இடத்துல கடவுளுடைய பிரசன்னத்தையும் மற்றும் கடவுளுடைய மகத்துவத்தையும் கடவுளுடைய அழைப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்குள் இருக்கின்ற நான் என்கிற அகங்காரம் சாவ வேண்டும். அதான் நான் அசத்து கொடுத்து படைத்த மனிதர் என்று சொல்லுகிறார். உசியா ராஜா பெருமை அடைகிறார், அவர் மரணத்தை சந்திக்கிறார். இங்க ஏசையா தீர்க்கன் தனித்தானே தாழ்த்துகிறார். அதான் சொல்லுகிற, தனித்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தனித்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படும். எனக்கு அன்பான இறை உறவுகளே, இன்னைக்கு அநேக நேரத்தில் நான் என்று பெருமை நமக்கு தெரியாம வந்துடும். விளையாட்டாவோட நம்ம சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் வரலாற்றிலே பார்க்கிறோம், உசேன் போல்ட் என்று சொல்லப்படுகிற ஜமாய்க்கா நகரை சார்ந்த ஓட்டப்பந்தய வீரர், மிக சிறந்த ஓட்டப்பந்தய வீரர். அவர் கலந்து கொண்ட அனைத்து போட்டிகளிலும் வெற்றி தான் அவருக்கு கிடைக்கும். கடைசியாக ரிட்டையர்ட் ஆக போறார், 30 வயசுல ஓய்வு போகிறார். நீங்க கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டாரு, என்னுடைய சாதனை யாராலும் முறிக்க முடியாது. நான் பெற்றிருக்கிற இந்த 30 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் வயதானது 30 தினத்தந்தி பேப்பர்ல படித்தேன். என்னுடைய சாதனையை யாராலையும் முறிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஓட்டப்பந்தயத்தை ஓடுகிறார். ஒரு வாரத்தை அடுத்த ஃபைனல் மேட்ச் அவர் ஃபேர்வெல் கொடுக்க போறாங்க. அந்த ஓட்டப்பந்தயத்தை ஓடுகிறார். அவர் செகண்ட் வந்துட்டார். எப்பவுமே முதலாவது வருகின்றவர், எப்பவுமே தன்னுடைய ஓட்டப்பந்தயத்தை சிறந்த ரெக்கார்டை வைத்தவர் அன்னைக்கு 2ஆவதா வந்துட்டார். அது மாத்திரமல்ல, அடுத்து ரிலே ரேஸ் ஒன்று வைப்பாங்க. ரிலே என்று சொன்னால் எல்லாம் ஒரு டீம்ல 4 பேரோ 3 பேரோ அந்தந்த அளவுக்கு ஏற்ற 100 மீட்டரோ இல்லை 200 மீட்டரோ 500 மீட்டரோ 400 மீட்டரோ அந்த ஓட்டப்பந்தயத்தில் அப்படி ரிலே என்று சொல்லப்படுகிற அந்த விளையாட்டு வைத்தாங்க. இவர் அண்டர்ல ஒரு டீம் வேற ஓடுது, உசேன் போல்ட் அண்டர்ல. கடைசியில் என்னாச்சுன்னா, அந்த ரிலே அந்த கொம்பை வைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் இவங்க டீம்ல. கடைசியாக இவர் தான் வாங்கி ஓடணும். ஓடம் எதுனாச்சுன்னா ட்ராக்ல, அந்த ட்ராக் என்று சொல்லப்படுகிற ஓட்டப்பந்தய வீரருக்கு கொடுக்கப்பட்டிருக்க ட்ராக்ல தடுமாறி கீழே விழுறார். சாதனைகளை படைத்தவர், அவருடைய சாதனையை முறிக்க முடியாத நிலைமையில் இருந்தது. அந்த வாய் இல்லை பாருங்க, வாய் சும்மா இல்லை. என்னுடைய சாதனை தினத்தந்தில் அப்படியே என்னுடைய பேப்பர் கட்டிங்ல என்னோட டைரியில் ஒட்டி வச்சிருப்பேன். என்னுடைய சாதனையை யாராலும் முறிக்க முடியாதுன்னு சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் கலந்து கொண்ட போட்டில் 2ஆவதா வராரு. கடைசியாக கீழே விழுந்து அந்த டீமே தோத்து போச்சு. அப்புறம் தினத்தந்தில கொட்டையா போடுறாங்க, ஏமாற்றத்துடன் விடை பெற்றார் உசேன் போல்ட். பாத்தீங்களா, சின்ன ஒரு வார்த்தை தான். என்னுடைய சாதனையை யாராலும் முழிக்க முடியாது சொன்னாரு, கடவுள் அவரே முடிச்சிட்டார். எனக்கு அன்பான இறை உறவுகளே, இன்னைக்கு உசியா ராஜா போல அநேக நேரத்தில் பெருமை நிறைந்த வார்த்தைகள் இருக்கும் என்று சொன்னால் நம்ம கடவுளுடைய பிரசனத்தை பார்க்க முடியாது. ஆனால் அதே ஏசையா தீர்க்கதரிசன் கடவுளை தன்னைத்தானே தாழ்த்துகிற பொழுது கடவுளுடைய மகத்துவத்தையும் சேருபின்களும் கேராபின்களும் பணிகிற அனைத்து இறை காட்சிகளையும் பார்ப்பதற்கு கடவுள் உதவி செய்தார். நான் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது நினைக்காதீங்க. யார் இல்லைனாலும் கடவுள் நடத்துவார். நான் இல்லைன்னா நடக்காது, நான் என்ன பண்ண முடியாது. அது பணியாக இருக்கட்டும், திருச்சபை காரியங்களாக இருக்கட்டும், கடவுளுடைய பணி யார் இல்லைனாலும் யார் இருந்தாலும் நடக்கும். ஏன்னா அது அவருடைய இது, அவருடைய கோவில், அவருடைய பணிகள், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. எனக்கு நம்ம இறை உறவுகளே, இன்னைக்கு நான் என்கிற அகங்காரம் அழியும் பொழுதுதான் கடவுளுடைய தரிசனத்தை நான் பார்க்க முடியும். உசியா அரசன் மறிக்கின்றார், அப்பதான் கடவுளுடைய காட்சியானது வருவதை பார்க்க முடிகிறது. நான் என்னும் மாணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன், பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். நான் என்னும் மாணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன், பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே, இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவே. பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான்
நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனிலே சுதினமாள வேண்டும், எனிலே சுதினமாள வேண்டும். Worship is the place where we want to realize ourselves, to know the God's presence, to hear the God's words. நம்ம ரியலைஸ் பண்ணதான் நம்முடைய காரியங்கள் நாம் கடவுளத்தில் அறிக்கை செய்து மட்டும்தான் கடவுளுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை ஏசாயா தீர்க்கனுடைய அழைப்பு. கடவுளை ஊழியத்துக்கு அழைக்கணும், கடவுளை அதுக்கு அழைக்கணும். நீ கம்முன்னு இருங்க, கடவுள் அழைச்சிடுவார். சில நேரங்களில் நம்ம தேடி தேடி போவோம், கிடைக்காது. எதற்காகவும் தேடி ஓடாதீர்கள். எதற்காகவும் நம்ம தேடி போவது கிடைக்காது. கடவுள் கொடுக்க வேண்டியதை யாராலும் தடுக்க முடியாது. நம்ம தேடி போர்த்தாவில நீங்கள் அமர்ந்திருந்தாலே கடவுளுடைய சித்தம் இருந்தா கடையிட்டங்களா போட்டங்க அப்படி இருப்பு என்று சொன்னால், இன்னைக்கு கடவுள் சித்தத்தை நான் கொஞ்சம் கூட அறியதில்லை. அது நம்முடைய மன வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கட்டும், கடவுள் சித்தம் இல்லை, நம்ம சித்தம் தான் இருக்குது. கடவுள் சித்தத்தை அறிவீர் என்று சொன்னால் இதுதான் வழிகாட்டுகின்ற இடம் நீங்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. இரண்டாவது பார்க்கிறோம், worship helps us to repent. ஒரு ரியலைஸ் வேற. ரியலைஸ்னா ஐயோ தப்பு பண்ணிட்டேன் நான் சொல்லிட்டு அப்படியே போறது. ரிப்பன்னா என்னது? அறிக்கை செய்து மனத்தில் ஆண்டவரே. அதுல சிறந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா பேதுருவும் யூதாஸ்காரி நல்லவரா கெட்டவரா? கரெக்டா சொல்லுங்க, நல்லவரா கெட்டவரா? ஒரே வார்த்தை, எஸ் ஆர் நோ. யூதாஸ் கெட்டவரா நல்லவரா? நல்லவரா கெட்டவர்? சில பேர் கெட்டவர், சில பேர் நல்லவர். சில பேர் மனிதர்கள் அப்படித்தான், ஒருத்தர் நல்லவர் ஒருத்தர் கெட்டவர். ஒருவேள ரியலைசேஷனுக்கும் ரிப்பன்ட் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் சொல்லப்படுவதற்கு உதாரணமாக தான் யூதாஸ் காரியத்தும் பேதுரு என்று சொல்லப்படுகிற பீட்டர், ஜூடாஸ் பீட்டர். யூதாஸ் காரியத்து என்னை பொறுத்தவரை நல்லவர் தான். அவர் என்ன சீட்டு அவர் மேலே ஊந்துச்சு, கடவுள் சித்து அவர் மேலே வந்துச்சு. ஆனால் யூதாஸ் காரியோ தான் செய்த தவறுக்கு வருந்தினார், ஆனால் கடவுளத்தில் சேரல. பேதுரும் தவறு செஞ்சாரு, அவர் போய் காலில் ஊண்டாரு, கடவுளே என்னை மன்னிச்சிரு சொல்லிட்டு ஊண்டாரு. ஆனால் யூதாஸ் காரியோ தான் செய்த தவறை உணர்ந்து அந்த காசோட 30 வெள்ளி காசு வாங்கினாரு, அதை அவரை வச்சுக்கினாரு, இல்லை அவன் குடும்பத்துக்கு குத்தாரா, தூக்கி போட்டார். நான் தப்பு சென்றையா போயான்னு விட்டார். என்னன்னா அவருடைய துக்கத்தை நினைத்து அவர் கடவுளத்தில் வரல, அவர் மாண்டு கொண்டு அவரே செத்துட்டார். யூதாஸ் காரியத்தும் தவறு செஞ்சார் தான், ஆனால் அவர் ரியலைஸ் பண்ணார், ஐயோ தப்பு செஞ்சுட்டேன் ரியலைஸ் பண்ணாரு, ஆனால் ரிப்பன்ட் பண்ணல. ஆனால் நம்முடைய பேதுரு மிக உஷாரான ஆள். பேதுரு சாதாரண ஆள் இல்லை. பேதுரு தவறு செய்கிறாரு, ஆனால் அறிக்கை ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், 3 முறை ஏமாத்திட்டேன், 3 முறை இது பண்ண சொல்லிட்டு கூந்து பேரண்டி கடவுளுடைய அருளை பெற்று மிக சிறந்த ஒரு கடவுளுடைய மனிதராக மாறுறேன். எனக்கு நம்ம இறை உறவுகளே, இதுதான் ரியலைசேஷனுக்கும் ரிப்பன்ட். நம்ம வருந்தோம், நான் தப்பு தான் பண்ணுறேன் தெரியும், நான் மனசாட்சி சொல்லும், நீ தப்பு பண்ணுறீங்களா நல்லது பண்ணுற மனசாட்சி சொல்லும். அதை அறிக்கை செய்து, அதான் சொல்லுகிறேன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுக வேண்டும். இங்கே யூதாஸ் காரியத்துக்கு அறிக்கை செய்தார், ஆனால் அவர் வேற இடத்துல போயிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு. இந்த இடத்துல பார்க்கிறோம், பேதுரு அறிக்கை செய்து மீண்டும் கடவுளுடைய அருளை பெற்று கடவுளுடைய ஊழியத்தை செய்கின்ற ஒரு காரணம். இதுதான் நமக்கு ரியலைசேஷனுக்கும் ரிப்பன்ட் அறிக்கை செய்ய. அதான் நம்முடைய வழிபாட்டில் பார்க்குறோம், மாதம் வாரம் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம கூட யோசிச்சு எதிராக பாவம் அறிக்கை வாரம் செஞ்சு கொண்டிருக்காருன்னு. நம்ம தெரியாதே நான் செய்வோம், தவறலாம் சொல்லாலும் செய்யாலும். அதான் படிவம் பாருங்க, தெரிந்தும் தெரியாமலும் செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தக்கதாவே அதான் செஞ்சுருக்கிறோம். அதனால நம்ம வாரம் அறிக்கை செஞ்சிடும் எப்படியாவது. அதனால தான் கொஞ்சம் அருள் கடவுள் நம்ம மேலே வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு நம்ம இறைவர்களே, இன்னைக்கு நாட் ஓன்லி ரிப்பன்டிங், அது ரெஃப்ளெக்ஷனாக மாற வேண்டும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம அறிக்கை செய்கின்ற நம்முடைய பாவங்கள் எல்லாம் ரெஃப்ளெக்ஷன் சொன்னால் செயலாற்றத்திலே காணப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த இடத்துல பார்க்கிறோம், நான் வாசி கொடுக்கப்பட்ட நிருப பாதமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 தொடங்கி 47 முடிய உள்ள வேத பகுதியை பார்க்கும்போது அங்கதான் புதிதாக திருச்சபை உருவாகிறதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் நம்ம என்ன பண்றோம், நீ நல்ல பிரசங்கம் பண்ணிடுறோம். ஆனால் அது முக்கியம் இல்லை. நீ நல்லது சொன்னாலும் சரி, நல்லா சொன்னால் அதை பற்றி வார்த்தையானது செயல்பட வேண்டும். இதை பார்க்குறோம், பேதுரு செய்கின்ற மிகப்பெரிய பிரசங்கம்,
பேதுரு பிரசங்கிக்கிறார். எத்தனை பேர் ரசிக்கப்படுறாங்க? 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரசிக்கிறாங்க. இன்னைக்கு 5000 பிரசங்கங்களும் 3000 பிரசங்களை பிரசங்கித்து கொண்டாலும் என்ன பண்ண மாட்டோம்? கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம போலாம், இது கேட்காத பிரசங்கமா நம்ம அப்படின்னு போயிடுக்கிறோம். எனக்கு அன்பான இறைவர்களே, 37 படிங்க. அப்போஸ்தலர் 2:37. 37மா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தவறு செய்து கொண்டிருக்கிற நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீ சொல்லுகிற வார்த்தைகளை மனசை குத்துது, நீங்கள் பேசுகின்ற பிரசங்கள் எங்களுடைய இதயத்தை தொலைத்துக் கொண்டிருக்க, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கிறோம், லூக்கா 3ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். ஜான் தி பேப்டிஸ்ட் அவர் பிரசங்கம் பண்றார். அப்ப எல்லாம் பார்க்குற எல்லாம் பெரிய பெரிய ஆளு, போர் சேகர் வராங்க, டாக்ஸ் கலெக்டர் வராங்க, எல்லா மக்கள் வராங்க. 3:10 படிங்க, லூக்கா 3:10. போதுமா? அங்க பார்க்கிறோம், இவர் பிரசங்கிக்கிறார், யோவான் பிரசங்கிக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் ஞானஸ்நானத்துக்கு வராங்க. ஞானஸ்நானத்துக்கு வரும்போது தான் யோவான் பிரசங்கம், பயங்கரமான பிரசங்கம். இன்னைக்கு ஐயருங்க கொஞ்சம் பேசுறாருன்னா ஐயர் ரொம்ப பேசுறாருன்றீங்க. யோவான் பிரசங்கம் தான் மிக சிறந்த பிரசங்கம். நீங்க எல்லாம் எரியுண்ட அக்கினியிலே போடப்படுவீர்கள் என்று தைரியமான பிரசங்கம் தான் ஜான் தி பேப்டிஸ்ட் பிரசங்கம் செய்கிறார். அவர் கேட்கிறார், நாங்கெல்லாம் என்ன செய்யணும்? அப்பதான் என்ன சொல்றாரு? 2 அங்கி வச்சுதான் ஒரு அங்கி போய் கொடுன்றார். போர் சேகர் வராங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்க அநியாயமா யாருக்கு நீங்க காசு வாங்காதீங்க, யார் வேணும் பொய் சாட்சி சொல்லாதீங்க, அப்படி செய், உங்களுக்கு போதும் என்ற மனதோடு போய் வாழுங்கள்ன்றார். அடுத்தது ஆயக்காரன் வழிகள், நாங்க என்ன செய்ய வேண்டும்? அதிகமா வரி வாங்காத, உனக்கு போதுமானது ஒன்று என்று சொல்லிதான் திருத்திட்டு தான் ஞானஸ்தானத்தை யோவான் ஸ்நானகர் அவர்கள் சொல்லி. எனக்கு நம்ம இறைவர்களே, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய குற்றங்களை அறிக்கை செய்து அதுக்கு பிற்பாடுதான் திருச்சபையை செய்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்க்குறோம் 42-47 முடிய வேதப்பாடல் பார்த்தீங்கன்னா அவருடைய சிந்தனைகள் எல்லாம் ஒன்னாக இருந்தது. எல்லாம் பொதுவாக வச்சுட்டாங்க, யாரும் எனக்குன்னு இல்லை. அங்க பார்க்குற நான் இங்க எனக்கு இல்லை, எல்லாம் பொதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் கற்பிப்பதற்கிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாக நினைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதரை பார்த்து பயப்படுற அளவுக்கு அவர்கள் கடவுளுடைய பிரசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 46 பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடினார்கள். ஒரே சிந்தை, ஒரே மனது. இன்னைக்கு எனக்கு அன்பான இறைவர்களே, ஒரே சிந்தனையும் ஒரே எண்ணமும் நம்மிடத்தில் இருக்கும் பொழுதுதான் கடவுள் பெரிதான காரியத்தை செய்ய முடியும். அநேக நேரத்தில் நம்ம ரியலைஸ் பண்றோம், and this is a place, and this is a worship is a place where we want to repent ourselves. அதை நம்முடைய மாற்றத்திலே செய்ய வேண்டும். எனக்கு நம்ம இறைவர்களே, நம்ம ரியலைஸ் பண்ண மாத்திரம் இல்லை, ஆண்டவரே நான் தவறு எடுத்து சொல்லி பிறகு நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும், பிறகு நம்முடைய எண்ணங்கள் மாற. அதான் பண்றாங்க, எல்லாம் கேட்கறாங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க எல்லாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்க சொன்ன பொழுது எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடுதான் திருச்சபை உருவாகின்றது, திருச்சபை அமைதி நிலவுகிறது. எல்லாம் ஒரு மனது, எல்லாம் ஒரே மனது, கொடுக்கின்ற மனதாக இருக்கின்றார்கள். இன்னும் கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார்கள். இனி நம்ம கொடுக்கவே மாட்டோம். 120 ரூபா சந்தா போட்டு நம்ம பேசுற பேச்சுக்குது பாருங்க, அதுவா கொடுக்குற இது? கடவுளுக்கு நீங்கள் உண்மையாக மாற்றப்பட்டு கொடுக்கணும். கொடுக்கணும்னா காணிக்கை இல்லை, வருஷத்துக்கு 120 ரூபாய் எங்க கணக்கு? எங்க வீராணத்தூர் பரவாயில்ல 360 ரூபாய், கிராம மக்கள் தான் 360 ரூபாய் வருஷத்துக்கு, அதுவே கம்மி தான். நம்ம வாங்குறோம் குறைஞ்சு 10,000 சம்பளம் வாங்குவோம், வருஷத்துக்கு 120 ரேஷியோ போட்டு பாருங்களேன், வேலைக்கே ஆகாது. எனக்கு நம்ம இறைவர்களே, கொடுக்கின்ற குணம் தான் மிக சிறிய குணமாகும். நான் மாறிட்டேன்னு சொல்றது பிரயோஜனம் அல்ல, அது செயலாற்றத்தில் காணப்பட வேண்டும். இந்த இடத்துல மக்கள் அறிக்கை செய்கிறார்கள், மீண்டுமாக திருச்சபைக்குள்ளாக சேர்க்கப்படுகிறார்கள், அவருடைய மனது ஒன்றாக இருக்கின்றது, என்னுடைய உடமைகள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். இங்கிலாந்து தேசத்தில் பிரான்சிஸ் சவர்கால் என்று சொல்லப்படுகிற ஒரு மினிஸ்டரோட பொண்ணு 33 வயசுல கடவுளை ஏத்துக்கிறாங்க. 33 வயதுல ஆல் டு ஜீசஸ் என சொல்லப்படுகிற புத்தகத்தை அவர்கள் படிக்கும் பொழுது அன்னைக்கு நைட்டு தான் கடவுளை ஏத்துக்கிறாங்க. மிக சிறந்த பாடகர், பெரிய 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 கான்செப்ட்லாம் பாடுவாங்க. அவர்கள் கடவுளை ஏத்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்க சந்தோஷ மகிழ்ச்சியால் தான் ஒரு பாமாலை எழுதுறாங்க, எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே,
எந்தன் கால நேரமும் நீர்க்கையாடி அருளும். அந்த பாட்டுல பாருங்க, ஆண்டவரே கை உனக்குதான், என் கால் உனக்குதான், என் வாய் உனக்குதான், என் பணம் உனக்குதான் சொல்லி முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற ஒரு பாடல். அதுதான் மாற்றத்துக்கான அடையாளம். மாற்றத்துக்கான அடையாளம் நம்முடைய செயலாட்டங்களே செய்யப்பட வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம், மக்கள் எல்லாம் அறிக்கை செய்கிறார்கள். அறிக்கை செய்து அப்படியே வச்சுக்கல, செயல் மாறுது. என்னப்பா அப்படி சுத்தி பண்ணா நல்லா மாறிடுக்கிறான் அப்படி சொல்ல வேண்டும். நான் அப்படி இருந்தாங்க, இப்ப மாறிட்டாங்க. அதுதான் நான் மாற்றத்துக்கான ஒரு அடையாளமாக காணப்படும். எனக்கு இறை உறவுகளே, இடத்துல பார்க்கிறோம், realization is not only important, at the same time we have to repent for the shortcomings, for our mistakes, for all our doings. அந்த ரிப்பெண்ட் பண்ணினா ரிஃப்ளெக்ஷனா வெளியே வரணும். நான் மாறிட்டேன் சொல்லுது யாருமே சொல்ல, நம்ம சொல்லணும், பரவாயில்ல மாறிட்டுக்கிறான்பா சுத்தின்தான், அப்படி சொல்லப்படுகின்ற ஒரு இறை அடிவலாக தான் வழிபாடு நம்மளை மாற்ற வேண்டும். அநேக நேரத்தில் வழிபாடு தான் நம்மை மாற்றுகின்ற ஒரு தருணமாக காணப்படுகின்றது. முதலாவது பார்க்கும் ரியலைசேஷன், இரண்டாவது ரிபென்ட் ஃபார் அவர் மிஸ்டேக்ஸ், மூன்றாவது reconciliation. worship helps us to reconcile with one another. அதனால தான் திருச்சபையில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, யூத் ஃபெலோஷிப், மென்ஸ் ஃபெலோஷிப், எல்டர் ஃபெலோஷிப். ஃபெலோஷிப் என்னது? ஃபெலோஷிப் என்னதுமா தமிழில் கேட்குறேன். ஐக்கியம். இனி ஐக்கியமே இல்லையா கோயிலில்? இந்த கோயிலை சொல்ல எல்லா கோயிலையும் ஐக்கியம் இல்லாத கோயில்களாக இருக்கிறது. ஆனால் நாம் வைத்திருக்கிற பெயர்கள் எல்லாம் மென்ஸ் ஃபெலோஷிப், விமென்ஸ் ஃபெலோஷிப், அந்த ஃபெலோஷிப், இந்த ஃபெலோஷிப். ஆனால் ஃபெலோஷிப்பே இல்லை. ஒருத்தர் இப்படி போறாரு, ஒருத்தர் அப்படி போறாங்க. எனக்கு அன்பான இறை உறவுகளே, இதோ உடன்பிறப்புகள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். அந்த ரெண்டு ஒரு ஓமை கொடுத்துருப்பாங்க பாருங்க, எர்மோன் மலை, அது ரெண்டு ஆப்போசிட்டா. இது ரெண்டும் ஒன்னா சேர்ற அளவுக்கு அந்த ஒப்புமையானது கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அது அந்த சைடு இருக்குது, இது இந்த சைடு இருக்குது. இது எப்படி ஒன்னா சேர வாய்ப்பே இல்லையே. இப்ப கிழக்கு மேற்கு என்று சொல்லிக்கிறோம், கிழக்கு மேற்கு ஒன்னா சேராதே. ஆனா அதுக்கு ஒப்பிடப்படுகின்றது நம்முடைய ஒற்றுமையானது. இன்னைக்கு திருச்சபைகள் எல்லாம் ஒற்றுமை இல்லை, பிளவல் தான் இருக்குது. எல்லா திருச்சபைகளும் எப்படிப்பட்ட திருச்சபையாக இருந்தாலும் பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற திருச்சபை தான். எனக்கு அன்பான இறை உறவுகளே, சோழிங்கர் திருச்சபை எப்படி இருக்கின்றது? அநேக மிஷனரிமார்களுடைய ரத்தம் சிந்தப்பட்ட இடம், மறந்துடக்கூடாது. இதற்கு முன்பாக நான் மதுராத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். அங்கே சிம்சன் மிஷனரி, சிஎஸ்ஐ சிம்சன் மெமோரியல் சர்ச், அங்கே ஒரு வருஷம் பணியாற்றுவதற்கு கடவுள் அருள் செய்தார். நீங்களாம் அருள் படைத்தவர்கள். ஏன்னா மிஷனரி திருச்சபையில் சும்மா இல்லைங்க, அவங்களுடைய ரத்தம் இருக்குதுங்க, அவங்களுடைய தியாகம் இருக்கு. ஒரு நாள் சொப்பனத்தில் சிம்சன் மிஷனரிக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். அவரை நான் பார்த்ததே இல்லை, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு வந்தவர். கனவுல சிம்சன் மிஷனரிக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ தான் அந்த மக்கள்கிட்ட சொன்னேன், இன்னும் அந்த சிம்சன் மிஷனுடைய தியாகம் இங்கே இருக்கின்றது. அந்த பாரத்தை கொடுத்தால்தான் கடவுள் எனக்கு சொப்பனம். சிம்சன் மிஷன் யாரும் எனக்கு தெரியாது, அவனுடைய மாறம் எனக்கு வந்ததுனால தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இன்னும் இந்த திருச்சபை தீக்கரையாக்கி. ஆமாம், 6 வருஷமா அங்கே திருச்சபை இல்லை, 7 மாதம் திருச்சபை பூட்டப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட தியாகங்கள், அவ்வளோ பெரிய ஸ்கூல் இருக்கும், பெரிய ஸ்கூல். அப்படிப்பட்ட மிஷனுடைய தியாகங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம அழித்து கொண்டிருக்கிறோம். அதே போல சோழிங்கர் திருச்சபை சாதாரண திருச்சபை இல்லை, எத்தனை மிஷனரிமார்கள் லைனா போட்டோ வச்சிருக்கோம் பாருங்க. அத்தனை மிஷனரிமார்களுடைய உழைப்பு இருக்கின்றது, அத்தனை மிஷனரிமார்களுடைய தியாகம் இருக்கின்றது, அத்தனை மிஷனரிமார்களுடைய எல்லாம் தியாகம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு ஜம்முன்னு வந்துடும், நல்ல ஒரு உயர் பதவியில் அமைந்து கொண்டு அவர்கள் நம்ம கல்வி அறிவை சொல்லித்தர வேண்டும் சொன்னால் இனி பாதி பேர் முட்டாள் தான். நம்முடைய அப்பா அம்மா படிக்கல, நம்ம தாத்தா பாட்டி படிக்கல, ஆனால் நாம் படித்திருக்கோம் என்று சொன்னால் அவர்களுடைய தியாகங்கள் இந்த இடத்துல இருக்கு. அதை மறந்துடும். நம்ம அச்சுக்கணும் பூச்சிக்கணும் சண்டை போட்டுக்கணும் இருக்கின்றோம். ஒரு மளிகை சாமான் சோழிகளில் தான் சொல்கிறேன், எல்லாம் அவங்க நடந்தது தான். கடையில் போய் மளிகை சாமான் வாங்கி கொண்டு இருந்தேன். அப்புறம் பேச்சு வாக்கில், ஐயா நான் இந்த ஊரில் நாங்கள் சென்னை பணிக்காக வந்திருக்கோம் சொன்னேன். எந்த ஊர் ஐயான்னு கேட்டான். வீராணத்தூர்னு சொன்னேன். வீராணத்தூர் எங்கள் ஆயா ஊர் அப்படின்னாங்க. இல்லையா அவருக்கு, ஏன்னா மற்ற மக்கள் சொல்லும் போது நம்ம ரெவரண்ட் சொல்ல முடியாது, அந்த ஃபாதர் சொல்லுவாங்களா ஐயா. ஆமாம், அங்கே கூட சர்ச்சு சோழிக சர்ச்சு அந்த தானே, அங்கே கூட அங்கே இருக்கார் அதேமாரி ஃபாதர் தான், நாங்கள் அங்கே இருக்கிறோன்னு. ஆமாம், நான் கூட சர்ச்செலாம் போயிருந்தேன், இப்போ தான் சரியில்லையான்றாங்க. உங்கள் சர்ச்சோட நேம் பாருங்கள் எப்படி இருக்குது. மளிகை சாமான் கடையில் சொல்கிறாங்க. அட போங்க ஐயா, ஒரே அச்சு பூச்சுன்னுக்குறாங்க ஐயா, அந்த பதவிக்காக போட்டிக்காக எலெக்ஷன் வந்தால் போதும் ஆச்சுன்னு ஒரு இந்து மனுஷன் சொல்கிறாங்க. அதனால் போகிறதே இல்லைங்க, போங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. இதை கண்டு நம்ம மனம் வருந்தணும். அட பாவி, நம்முடைய சாட்சி நட எப்படி இருக்குண்டு. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக உப்பாக இருக்க வேண்டும் கடவுள் சொல்கிறார்.
நம்ம சாட்சி எப்படி இது பார்த்தீங்களா? உங்கள் மார்க்கெட்டில் நடந்த கதை சொல்ல, நான் போய் சொல்லலை உங்கள் சர்ச்சை பற்றி. நான் சும்மா ஏதாச்சும் நான் எங்கேருந்து வந்தேன்னு கேட்டதுக்கு சொன்னதுக்கு உங்கள் திருச்சபையான சாட்சி அப்படி இருக்குது. தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம மாற்றிக்கணும். எனக்கு நம்ம இறை உறவுகளே, worship is a place not only helps us to realize our mistakes, not only helps us to repent for our mistakes, at the same time helps us to reconcile with each other. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பல பல பாஷைகள் படித்தறிந்தாலும் கலகல என்னும் அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். துணிவுடன் உடலை சூட கொடுத்தாலும் தனி அன்பில் இருந்தால் அதிபயன் இல்லை. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். இருக்குது அன்பு. பாட்டு தான் பயங்கரம். பாட்டு எடுத்து விட்டா 6 சரணம் பாடுறோம் பாருங்க. கண்மணி இறை உறவுகளே, கண்டிப்பாக மன்னிக்கின்ற குணம் நம்ம எடுத்து, அதான் பெரிய கட்டளை சொல்லுகிறார் பாருங்க. உன் கடவுளை முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய். இதே உனக்கு பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கு 7ஆம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. அங்கேயும் போட்டு பேசுறது தப்பா நினைச்ச கூடாது. ஒரு வாட்டி எங்க மாமா கூட பேச்சுவாக்கு, அதாவது எங்க அக்காவை திருமணம் செய்த மாமா, எங்க அக்காவை சரியா கவனிச்சுக்கல, கொஞ்சம் கோபம் வந்துச்சு. ஆனால் பேசுறதை விட்டேன். ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் எம்கேபி நகர் திருச்சபைக்காக பிரசங்கம் பண்ணுகிற சனிக்கிழமை பிரசங்கம் ரெடி பண்ண கூட கடவுள் சொல்கிறார், நீ போய் பேசுன்றாரு. நான் கடவுள் கிட்ட சொன்ன, நான் சண்டை போட்டு நான் பேச மாட்டேனே. இல்லை நீ பேசணுன்றார். தப்பே செய்ய என்னதை பண்ணுறது நம்ம? அப்புறம் ஃபோன் பண்ணி என்ன மாமா எப்படி சொல்லி பேசிட்டு அப்புறம் தான் போய் அருளுரை ஆற்றினேன். எனக்கு நம்ம இறை உறவுகளே, ஏதோ சும்மா பைபிள் எடுத்து பேசுறதுன்னு நினச்சிக்கூடாது. அதை நாங்கள் செயலாற்றத்தை காண்பித்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் கடவுள் எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது. கடவுள் சார் போ, மன்னிப்புக்கல போ, நான் தவறு செய்யல ஆண்டவரேன்றேன். பரவாயில்லப்பா போப்பான்றார். இன்னைக்கு கூட சொல்கிறேன், எங்கள் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தால் நான் தான் ஃபஸ்ட்டு போய் சாரி கேட்பேன். எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டம்மா கேட்க மாட்டாங்க. 6 மாதம் அப்படியே நிற்பாங்க. நம்ம விட்டா என்ன ஆகும்? பிரிஞ்சு தான் போனோம். எந்த தவறு மன்னிப்பதிலே நாம், அதான் மதர் தெரேசா சொல்லுகிறாள், ஒரு தண்டிப்பதற்கு தாமதம் செய், மன்னிப்பதற்கு யோசனை கூட செய்யாதன்றார். ஆனால் இன்னைக்கு நம்ம திருச்சபைகளுக்குள்ள ஃபெலோஷிப் 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 ஃபெலோஷிப்ன்றோம். ஒரு ஃபெலோஷிப் இல்லாத நம்ம இறை உறவுகளே, வழிபாடு என்பது நம்மை மாற்றத்துக்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும். we have to reconcile with each other. அதுதான் அன்பு, அதான் கம்யூனியன் என்று சொல்கிறோம். கம்யூனியன் எல்லாம் ஒன்றா வாங்க, அதுதான் கம்யூனுக்கான அர்த்தமாக காணப்படுகிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நம் யாவரும் கேட்கப்பட்டிருக்கிற ஒரு பாடல் தான் இயேசு மரியா என்று சொல்லப்படுகிற ஒரு மூப்பர் மற்றும் அந்த திருச்சபையில் இருக்கிற உபதேசியார். இவங்க 2 பேர், ஏன்னா அப்போல்லாம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஆயர் 2 மாதம் ஒரு தடவை 3 மாதம் ஒரு தடவை நிறைய இருக்கும். 30 கிராமங்கள் இருக்கிறோம். அந்த கம்யூனுக்காக வருவார். இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. இந்த உபதேசியாருக்கும் ஊழியர் என்று சொல்லப்படுகிற உபதேசியாருக்கும் மூப்பனாருக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அவர் கோயில் 8:30 மணி வைக்கலான்றாரு, இவர் கோயில் 9 மணிக்கு இல்லை வைக்கலான்றார். அதில் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வருகின்றது. மூப்பர் கோச்சின்னு போயிட்டார், நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு. மறுநாள் ஐயர் வராரு, ஐயர் கோயிலுக்கு வரணும். அப்போ தான் இவர் போய் கூப்பிட்றாரு, வரல. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கடவுளத்தை ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டு தான் அந்த பாட்டு எழுதுறார். கத்தரின் பந்தியில் வா சகோதரா, கத்தரின் பந்தியில் வா, தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷர் கூரை தீரு, பாவக்கேட்டை கூறு, ராபோஜன பந்தினையில் சேரு, சாவுக்குரிய பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அப்படி போய் உபதாசியர் போயிட்டு மூப்புரை பாடி 2 பேரும் ஒத்துமையா வது நிமித்தமாக தான் அந்த பாடலானது இன்னும் நம் திருச்சபையிலே வரலாற்றிலே பாடப்படுகின்ற ஒரு பாடலாக 7000 பண்ணை என்று சொல்லப்படுகிற கிராமத்திலும் பணியிடப்பட்டு சொல்லப்படுகிற இந்த ஊர்வலம் நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். எனக்கு நம்முடைய எரிய உறவுகளே, வழிபாடு நம்மை மாற்றணும், வழிபாடு நம்மளை உணர செய்ய வேண்டும், வழிபாடு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்கு தான் உதவியாக இருக்கின்ற என்பதை இந்த நம்ம கொடுக்கப்பட்ட இந்த திருமறை பாடங்களுக்கு நேராக படிக்க கேட்டிருக்கிறோம். திருச்சபை என்பது ஒரு மிக சிறந்த புனிதமான இடம். இங்க மாற்றம் இருக்குதோ இல்லையோ, வெளியே கடவுள் இந்த வழிபாடு நிமித்தம் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு கதையை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு முறை எவ்வளவு திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது,
திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு அம்மா வராங்களாம், ஐயரை பார்த்து வராங்களாம். என்னம்மான்னு கேட்டால், ஐயா போன வாரம் இங்கே சர்ச்சில் ஒரு பிரசங்கம் பண்ணியிருந்தாங்க. அதை யாரை பற்றி பேசியிருந்தாங்கன்னா, அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை பற்றி பேசியிருந்தாங்க. ஏதோ அங்கேயே தொட்டாங்களாமே, அங்கேயே தொட்டாங்க சொல்லிட்டு கேட்டேன். நான் எனக்கு ஒரு பிரச்சனை, சரீரம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், சரி இப்படி பேசுகிறாங்களே அங்கேயை பற்றி, ஆனால் அங்கி நான் வாங்கி தந்துடலாம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணையா, கடவுள் எனக்கு பெரிய மாற்றத்தை தந்தார் சொல்லிட்டு ஒரு அங்கி துணியை வாங்கிட்டு வந்து யார் வரா? சர்ச்சுக்கு வரல, மெம்பர்ஷிப் இல்லை, மெம்பர்ஷிப் இல்லாத ஒருத்தர் வராங்க. இந்த வழிபாடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கான்னு தெரியாது, வெளியே இந்த ஒளியை கேட்டுக்கொண்டு எத்தனையோ பேருக்கு ஒரு மீன் மார்க்கெட் கதை சொன்ன பாருங்க, அந்த மாதிரி கூட பிரயோஜனமா இருக்கலாம். எனக்கு அன்பான இறைவர்களே, வழிபாடு என்பதற்கு நம்ம திருச்சபையில் உள்ள மாத்திரம் இல்ல, வெளியே நின்று கொண்ட அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தான் நினைக்கிறோம், நம்ம இல்லை, கடவுள் அனைவருக்குமானவர். அதான் இந்த வீடானது சோழிகர் குருசேகரத்து மாத்திரம் இல்ல, அனைவருக்குமான ஜெப வீடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடவுள் ஒரே ஒரு இடத்துல தான் கோவப்படுறாரு. எங்க கோவப்படுறாரு? கோயிலில் தான் கோவப்படுறாரு. ஏன்னா அவருடைய வழிபாடு அவருக்கு தடைப்படக்கூடாது. வழிபாடுல எந்த தடைகள் வந்தாலும் கடவுள் கோபம் கொள்வார். எனக்கு நம்ம இறை உறவுகளே, வழிபாடு என்பது நம்மை மாற்றத்துக்கு நேராக கொண்டு செல்ல வேண்டும். Worship helps us to realize our mistakes. Worship helps us to repent for our mistakes. Worship helps us to reconcile with each other. இடத்துல அன்பு காட்ட வேண்டும், நம்முடைய தவறுகளை நாம் உணர வேண்டும், நம்முடைய தவறுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஒப்புமையாக ஒரு கதை தான் பார்த்தீங்கன்னா லூக்கால் 15. இளையகுமாரன் ஒருவர் இருப்பார், தவறு செய்வார். அவர் பார்க்குறாரு, நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேன். புத்தி தெளிந்தவராக தவறு செய்கிறார், மீண்டுமாக அறிக்கை செய்கிறார். He realizes for a mistakes, he repent for his mistake. நான் பரத்துக்கு விரோதம் கடவுளுக்கு முன்பாக பாவம் செய்ய அறிக்கை செய்கிறார். மூணாவது ரிட்டன் எங்க போறாரு? கடவுளிடத்தில் போகிறார். அதான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா, இறை திட்டத்தை நிறைவேற்ற இறையடி சேர்வோம். We should realize our mistakes, we should repent for our mistakes, we should reconcile with each other so that we will be a blessed congregation to the society. இனிமே சோழிகர் குருசேகத்தை பற்றி கேட்கும்போது ஊர்ல மார்க்கெட்ல பெருமையா சொல்லணும். அதான் உலகத்துக்கு ஒளியாக உப்பாக வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கடவுள் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் பற்றுறுதி அறிக்கையை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பக்கம் 88வது பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் பற்றுறுதி அறிக்கையை நாம் சேர்ந்து சொல்லலாம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். நாம் அமருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மிக சிறப்பாக ஆயர் சொல்ல நினைப்பதை சொல்லாமல் அப்படியே எடுத்து சொல்லுகின்ற ஒருவேளை இந்த நாள் வழிபாடும் நம்முடைய வாழ்க்கை முறையும் எப்படிப்பட்ட நிலையில இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக நம்மோடு பகிர்ந்து கொண்டு நம்முடைய அன்பு ஆயர் ரெவரண்ட் ராபின்சன் ஆயர் அவர்களை திருச்சபை சார்பிலே ஆயன் என்கின்ற முறையில அன்போடு கூட வாழ்த்தி அவரை முறைப்படி நாம் வரவேற்க வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கரங்களை தட்டி வாழ்த்துக்களை.
சிறப்பாக இந்த நாளிலே ரொம்ப அருமையான ஒரு தலைப்பில் வழிபாடும் நம்முடைய வாழ்வும் ஒன்றித்து நிற்க வேண்டும் இல்ல, பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கக்கூடாது. ஆனால் அந்த வழிபாடு வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வில எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் நாம் ஆண்டவரை வழிபட வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லுவாங்க, கந்தமால் என்கின்ற ஒரு பகுதி. அதுக்கு என்ன பேர் போன கந்தமால்? எனிதிங் எல்ஸ்? என்ன நடந்துச்சாங்க கந்தமால்ல? ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்கப்பா, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. 30ஆம் தேதி வரைக்கும் என் வாயை திறந்தா பிரச்சனை. ரைட். அப்போ இந்த கந்தமால் என்கின்ற பகுதியில மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. வரலாற்று குறிப்பு ஏட்டிலே குறித்து வைக்கப்பட்டு நினைவு கூறப்பட்டு வருகிறது. கந்தமால் பகுதியிலே மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அதுல பல 100 உயிர்கள் தீக்கரையாக்கப்பட்டன. அப்போ அதுல மீதியானவங்களை என்ன பண்றாங்க, அப்பா கணவன் மனைவியை இழந்தார், மனைவி கணவனை இழந்தார், ஒரு சில பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து, உறவினர்களை இழந்து, மீதியான ஒரு சிலரை அந்த அரசு என்ன பண்ணுது, அவங்களை கொண்டு போயிட்டு காப்பகத்திலே வைத்து அவர்களுக்கு உணவை வழங்கி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து வருகிறது அந்த அரசு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அரசாங்கம் கொடுக்கின்ற உணவு சாப்பிட்றாங்க, உடைகளை மாற்றிக் கொள்ளுகிறார்கள் இல்ல. ஆனாலும் அவர்களுடைய மனதிலே சோகம் இருக்கிறது. ஏன்? எனக்கு அன்பான உறவை நான் என்ன பண்ணிட்டேன், இழந்துட்டேன். அதை என்னால் என்ன பண்ண முடியல, டாலரேட் பண்ணி ஏற்றுக்கொள்ள முடிய, சகித்து கொள்ள அல்லது கிரகித்து ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை என்று அவர்கள் துக்கித்து அழுகிறார்கள். மாலை ஆன உடனே எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. ஏன் ஒண்ணு சேர்றாங்க? அவர்கள் ஒன்று கூடி இறைவனை துதி பாடினார்கள். இத பாக்குறாங்க, அவங்க போய் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஒரு ஒரு வேதனையே இல்லையா, உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது கஷ்டமே இல்லையானா? கஷ்டங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, சோதனை நாட்களை நாங்கள் கடந்து வருகிறோம். ஆனால் ஆண்டவரை நாங்கள் இருக்கின்ற இடங்களில் ஒருபோதும் நாங்கள் மறக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான இறை மக்களே, நம்முடைய டெய்லி லைஃப், நம்முடைய வாழ்க்கை சூழல்கள் அல்லது வாழ்க்கை சுழற்சி அது சென்று கொண்டே இருக்கும். படிக்கிறது, வேலை செய்யறது இல்ல, ஒருவேளை அனுதின தேவை எதுவா இருப்பினும் அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் எது எப்படி இருப்பினும் என் ஆண்டவருடைய வார்த்தையை நான் படித்து தியானித்து ஜெபித்து அதிலே ஒருபோதும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் என்று நாம் எங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் இறைவனை உண்மையாக வழிபடுகிறோம் என்கின்ற மனநிலையிலே நாம் கூடி, ஒருவேளை எல்லாவற்றிற்காகவும் இல்ல, ஏதோ கோயில்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வருகிறோம் என்பதற்காக அல்ல, நம் வாழ்விலே நடைபெறுகின்ற ஒவ்வொன்றிற்காக நாம் ஆண்டவரிடத்துல மன்றாடுவோம், கூடி ஜெபிப்போம், வழிபாடுகளிலே இணைந்து செயல்படுவோம். உண்மையான வழிபாடு என்பது என்ன என்று சொன்னால், விடுவிக்கின்ற அல்லது விடுதலை அளிக்கின்ற கடவுளை சந்திக்கும் கட்டாயத்தை ஏற்படுத்துகின்றது. கடவுளை சந்திக்கின்ற கட்டாயத்தை ஏற்படுத்துகிறது. கிறிஸ்துமஸுக்கு தான் சந்திப்போம்ல, நியூ இயருக்கு சந்திப்போம், அப்புறம் அடுத்த வாரம் சந்திப்போம், அப்புறம் ஈஸ்டருக்கு சந்திப்போம். இப்படிப்பட்ட சந்திப்பை கடவுள் விரும்புவது இல்லை. கட்டாயமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் கடவுளை சந்திக்கின்ற அனுபவத்தோடு நாம் வாழ வளர வேண்டும் என்கின்ற வார்த்தையை மிக சிறப்பாக பகிர்ந்து கொண்ட அன்பு ஆயருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம்.
இன்று வழிபாட்டிலே கலந்து கொண்ட திருச்சபை இறை மக்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்நாமத்தினாலே நாமத்தின் வழியாக வாழ்த்துதலையும் தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்ளுகிறோம். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. கடந்த வார காணிக்கை விவரம்: ஜெனரல் ஃபண்ட் 2,924 ரூபாய், புவர் ஃபண்ட் 74,594 ரூபாய், பில்டிங் ஃபண்ட் 84,669 ரூபாய். கடந்த 16/8/2026 அன்று வழிபாட்டின் வழியாக வந்த காணிக்கைகள்: பொது காணிக்கை 6,889 ரூபாய், சபை சந்தா 5,290 ரூபாய், நற்செய்தி பணி வாரியத்திற்காக வந்த காணிக்கை 1,240 ரூபாய், வாலிப ஐக்கிய சங்கம் 505 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கம் 590 ரூபாய், சிறுவர் திருப்பணி 615 ரூபாய், ஆண்கள் ஐக்கியம் 1,200 ரூபாய், விடுதிகள் நிதி 865 ரூபாய், பிறந்த நாள் திருமண நாள் 1,200 ரூபாய், ஏழைகள் நிதி 445 ரூபாய், கட்டிட நிதி 600 ரூபாய், கல்லறை தோட்டம் 300 ரூபாய், ஓய்வு நாள் பள்ளி ஆக மொத்தம் 19,739 ரூபாய். ஆசீர்வாத தட்டு 1 ஆஃபரிங் வரவா வந்த காணிக்கை 1,500 ரூபாய். ஆக மொத்தம் 21,239 ரூபாய். இந்த வார செலவினங்கள்: புவர் ஃபண்ட் செலவினம் விமன் சண்டே கிஃப்ட்ஸ் வாங்கியது 17,150. விமன் சண்டே அன்று ஒரு நாள் நம்முடைய குருசேகரத்தில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளுடைய பெண்கள் ஒன்று கூடி அவர்களுக்கான ரெட்ரீட், ஒன் டே ரெட்ரீட், அதற்கான உணவு மற்ற செலவினங்கள் 34,780 ரூபாய். ஆக மொத்தம் 51,930 ரூபாய். இன்றைய இருப்பு: ஜெனரல் ஃபண்ட் 2,09,663 ரூபாய், புவர் ஃபண்ட் 31,164 ரூபாய், பில்டிங் ஃபண்ட் 90,169 ரூபாய். இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்பவர்கள்: 23/8/26 செல்வன் எம் நேதாஜி சன் ஆஃப் திருமதி அழகன், 24/8/26 திருமதி ஏ மரியாள் வைஃப் ஆஃப் திரு ஜேம்ஸ் அண்ணாமலை, திருமதி எம் அனிதா வைஃப் ஆஃப் திரு மனோ பிரசாத், 26/8/26 திருமதி ஜெபஷிலா தேவ கிருபை வைஃப் ஆஃப் வி ஞான செல்வம், செல்வி தேவப்பிரியா டாட்டர் ஆஃப் லேட் பி.டி. சுந்தர்ராஜ், திருமதி ஷீபா வைஃப் ஆஃப் திரு வில்சன், செல்வன் ஆசின் பால் சன் ஆஃப் திரு பரந்தாமன், 27/8/26 திரு ஜேசன் பாஸ்கரன் சன் ஆஃப் திரு ஜெயசீலன், 28/8/26 திரு ஆனந்தராஜ் சன் ஆஃப் திரு ரவி, திரு ஜே சாமியல் சன் ஆஃப் லேட் ஜான், திரு ஜான் ஸ்டீவன்சன், திரு இயேசுதாஸ், 29/8/2026 திரு ஜான் கிறிஸ்டி சன் ஆஃப் திருமதி ஜான் சி ராணி, செல்வன் ஒய் ஏனோ சன் ஆஃப் திரு யூதன். திருமண நாள் காண்பவர்கள்: 23/8 திரு ஜஸ்டின் பிரபாகரன், திருமதி ஆனந்தரமா பாய், 24/8/2026 திரு ஜோசப், திருமதி அமலி உமாராணி ஜோசப், 25/8 திரு கே செல்வநாதன், திருமதி நிர்மலா, 26/8/26 திரு மகிழ்குமார், திருமதி சுகந்தி மகிழ்குமார், 28/8/26 திரு ஆண்ட்ரூ செல்வராஜ், திருமதி சுகன்யா செல்வராஜ். இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடியவர்களை திருச்சபையின் வழியாக வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.
கடந்த வாரத்திலே நம்முடைய குருசேகர அளவிலே நடைபெற்ற பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய வழிபாடு ஒரு நாள் கூடுகை, அதிலே கலந்து கொண்ட அனைத்து திருச்சபையினுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரையும் வாழ்த்தி மிக சிறப்பாக நம்முடைய குருசேகரத்துல பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர்களை அன்போடு கூட வாழ்த்தி அதிலே பங்கு கொண்ட அனைத்து தாய்மார்களையும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரையும் அன்போடு கூட திருச்சபை சார்பிலே வாழ்த்துகின்றோம். 2026-2029 நம்முடைய ஷோலிங்கர் குருசேகரத்தினுடைய தேர்தலுக்கான அட்டவணைகளை நாம் மீண்டுமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, முதல் அறிவிப்பு 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை, 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் அறிக்கை, 23/8/2026 ஆண்டு மூன்றாம் அறிக்கை. ஒருவேளை கேலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் வெளியிலே நோட்டீஸ் போர்டிலே போடப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். வருகின்ற 30ஆம் தேதி ஆலய வழிபாடு முடிந்த பின்பதாக நம்முடைய குருசேகரத்திற்கான 2026-2029 பொறுப்பாளர்களுக்கான தேர்தல் நடைபெறும். ஒருவேளை நீங்கள் இந்த தேர்தலுக்காக ஜெபியுங்கள். சமாதானத்திற்காக, ஒற்றுமைக்காக, உறவுகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இறுதி வேட்பாளர் பட்டியல்: திரு அசோக் கிருபாகரன், திரு பரத் நோவா, திரு தினேஷ், திரு ஜெபராஜ், திரு ஜோசப், திரு லைனல் இவர்களுக்காக. அதனைத் தொடர்ந்து திருமதி இளவரசி கிளாடிஸ் மேனகா, ஜான்சி பியூலா, திருமதி பரிமலா, திருமதி புஷ்பா, திருமதி சாந்தி இவர்களுக்காகவும், பிலோ 35 பிளஸி தெபோரா, திவ்யா, ஞான்ராஜ், ஜாஷ்வா மனோஜ், ஜான் கிறிஸ்டி, சதீஷ் எஸ் இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒருவேளை எனக்கு உடன்பாடு இல்லாத ஒன்று இந்த ஒரு நிகழ்ச்சி, வேறு வழி இல்லாமல் பேராயத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு இணங்க இதை ஒரு வேளை உண்மைத்தன்மையோடு கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற நிலையில ஒரு ஆயனாக, ஊழியக்காரனாக இதை நான் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட பயணித்து இதற்காக ஜெபியுங்கள். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். வருகின்ற ஞாயிறு ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமான ஊழியக்காரர்களை கடவுள் இந்த குருசேகரத்தில் வைத்து வழி நடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் இறைவா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் சென்னை பேராயத்தின் வழியாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சென்னை பேராயத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த 2026-2029 பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய இறை மக்களாக நாங்கள் ஒன்று கூடி நிற்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் எப்படி இப்பொழுது சமாதானமாக, சந்தோஷமாக இருக்கிறோமோ இதே மனநிலையில எப்போதும் நாங்கள் வாழ வளர, எல்லா காரியங்களும் நடைபெறும், ஆனால் சமாதானத்தோடு நடைபெற, எங்கள் எல்லோருக்கும் ஏற்புடையதாக நடைபெற அதை முன்னெடுத்து நடத்துகின்ற அடியேனையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எந்த சூழலிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில அடியேன் ஈடுபடாமல் நேர்மையோடு, உண்மை தன்மையோடு எங்கள் இறை மக்களோடு இணைந்து நாங்கள் இந்த காரியங்களை ஜெபத்தின் வழியாக முன்னெடுத்து செல்லுகிறோம். ஆண்டவர் நீரே இதை வழிநடத்தும், ஆற்றல் படுத்தும். எங்கள் அனைவருக்கும் ஒற்றுமையின், சமாதானத்தின் ஆவியை நீர் தந்து வழிநடத்தி காத்தல். போட்டிக்காக அல்ல, காழ்ப்புணர்ச்சிக்காக அல்ல, ஆண்டவருடைய ஊழியத்துல ஒவ்வொரு நாளும் நான் வருவேன், என்னை இணைத்துக் கொள்ளுவேன் என்கின்ற உந்துதலோடு நாங்கள் இதில் பயணிக்கின்றோம். ஆண்டவரை நீரே இதை வழிநடத்தி காத்தள்ள வேண்டுமா அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே,
ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 10வது கீர்த்தனை அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்கின்ற பாடலை பாடும் பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம்முடைய நன்றி காணிக்கைகளையும் ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று நாம் அர்ப்பணம் செய்வோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 10வது கீர்த்தனை. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். கரங்களை தட்டி பாடுவோம். அவனோம் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையார் கிரியை செய்யும் வல்லரை துதியுங்கள். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அகினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அகினியாய் கல்மனதை உழைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்துடி துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். நாம் அமருவோம். அன்பின் நிறைவா, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர், அரவணைக்கிறீர், முத்தமிட்டு பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்ட குழந்தைகளைப் போல் மாறுகிறவர்களுக்கு என்று சொல்லி
இறை அரசுக்கான விழுமியங்களை, தகவுகளை இந்த சிறு பிள்ளைகளுக்கு போன்ற வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தேன். இப்பொழுதும் ஒருவேளை விடுதி காப்பாளர் அன்பு மகளை கொண்டு வந்து உம்முடைய சன்னிதானத்திலே முழங்காற்படியிட்டு இருக்கிறார். மகள் நேற்றைய தினத்திலே கீழே விழுந்து தலையிலே அடிபட்டு ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் பயத்தோடு சென்றோம், ஸ்கேன் எடுத்தோம், ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்த நாங்கள் முன் வந்திருக்கிறோம் என்கின்ற உந்துதலோடு வந்திருக்கிற உமது அடியவர்களை நீர் கண்ணோக்கி அருளும். ஆமாண்டவரே, இந்த ஆண்கள் விடுதி காப்பாளர், பெண்கள் விடுதி காப்பாளர், பெண்கள் விடுதியில ஆண்கள் விடுதியில் இருக்கின்ற பிள்ளை மாணாக்கருக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். காப்பாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தல்ல வேண்டுமா? அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஹலோ, மீண்டுமாய் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுகிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் வருவோம், ஆலய வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆலய வழிபாடு முடிந்த பின்பதாக அவரவர்களுக்குரிய வாக்கை நீங்கள் செலுத்திவிட்டு இல்லங்களுக்கு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒருவேளை இந்த திருச்சபை ஊழியத்திற்கு முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்து எவரையெல்லாம் ஆண்டவர் முன்குறித்து அழைக்கிறார்களோ அவர்களுக்காக அனைவருக்காகவும் நாம் ஜெபத்திலே தாங்குவோம். ஆனால் கடவுள் சமாதான குலைச்சலை ஒருபோதும் விரும்புவதில்லை, சமாதானத்தை விரும்புகிறார். ஆகவே சமாதானத்தின் அடியவர்களாக, பிள்ளைகளாக நாம் கூடி இல்லங்களிலே ஜெபிப்போம். கடவுள் தாமே நன்மையான காரியங்களை, ஒருவேளை சமாதானத்தை ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் இறைவா, கடந்த நாட்களிலே பிறந்த நாள், திருமண நாளை கண்டுகளித்தவர்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். சிறப்பாக கடவுள் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அடியவர்களுக்காக இன்று 23/8/2026 அன்று பிறந்த நாளை காண்கிற செல்வன் நேதாஜி சன் ஆஃப் திரு மதியழகன் அவர்களுக்காக, இந்த குடும்பத்தின் மக்களுக்காக நன்றி அறிதலோடு கடவுள் எங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய திருமண ஆண்டை காண செய்தார் என்கின்ற உந்துதலோடு வந்து உம்முடைய சன்னிதானத்திலே முழங்காற்படியிட்டு ஜெபித்து கொண்ட அடியவர்களுக்காக, கடவுள் பலவீனத்திலே பலத்தை கொடுத்தார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று வந்து உம்முடைய சன்னிதானத்திலே முழங்காற்படியிட்டு ஜெபித்து கொண்ட அன்பு மகளுக்காக, இப்படி கடவுள் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்த வந்த ஒவ்வொரு அடியவர்களுக்காக அதற்குரிய நன்மையான ஆசீர்வாதங்களை நீ நிறைவாய் தந்த ஆசீர்வதி. அன்பின் இறைவா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கின்றோம். எங்கள் வழிபாடும் நாங்கள் வாழ்கின்ற வாழ்வும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்ற பொழுது அதிலே நீர் மகிழ்ச்சி அடைகிறீர், மனநிறைவு கொள்ளுகிறீர். அதன் வழியாக எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஞாயிறு வழிபாட்டிலே திரளாய் வந்து இந்த வழிபாட்டிலே கலந்து ஆண்டவரை துதிபாடி தோத்தரித்து உம்முடைய வார்த்தைகளை படித்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு ஆயருக்காக, இந்த வழிபாடு முடிந்த பின்பதாக 2 குருசேகரங்களிலே ஒருவேளை அடியேன் சென்று சரியான முறையில, நேர்மையான முறையில இந்த பேராயத்தின் வழியாக சொல்லப்பட்ட அந்த தேர்தல்களை நடத்தி முடிக்க ஆண்டவருக்கு பிரியமா, ஒருவேளை ஏற்புடைய உம்முடைய அடியவர்கள் அந்த பொறுப்பில் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்துல ஆயர்களோடு உறுதுணையாக இருந்து செயல்பட நீர் கிருபைத்தார். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நாங்கள் சிந்தித்த பாடத்திற்காக
வழிபாடு ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மிக மிக இன்றியமையாத ஒன்று. ஆனால் இப்பொழுது காலங்கள் மாறி வழிபாடு வர்ஷிப் என்று சொன்னால் ஏதோ மேலதாளத்தோடு ஏதோ கோட்டு சூட்டு அணிந்து ஒருவேளை கத்தி ஆண்டவரை பாடுவது அல்ல வழிபாடு. அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கூடி படித்து கூடி தியானித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய திருவிருந்திலே பங்கெடுத்து ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களை நினைவு கூறுகின்றவர்களா நாங்கள் வாழ வளர ஆண்டவர் கிருபைத்தார். ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வழிபாட்டிலே வந்திருக்கின்ற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், வயதான பெற்றோர்கள், ஆண்டவரே இறை மக்கள், இப்படி அனைவருக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். ஓய்வு நாள் பாடசாலை மிக சிறப்பான முறையில நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் இணைந்திருக்கின்ற விடுதி மாணாக்கருக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள், மகள்கள், ஒருவேளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும், அவர்களுடைய தேவைகளை சந்தியும். அநேக பெயர் சொல்லாமல் இந்த விடுதி பிள்ளைகளுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இறைவா. அந்த குடும்பத்தின் மக்களையும் ஆசீர்வதி. எங்கள் திருச்சபையினுடைய உப்பரகையில மேலே இந்த கிராஸ் லைட் எரிந்து கொண்டிருக்கிறது. அதையும் ஒரு குடும்பம் முன் வந்து செய்து கொடுத்திருக்கிறார். அவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இப்படி அநேக உதவிகள் பெயர் சொல்லி சொல்லாமல் எங்கள் திருச்சபை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக அதிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். எங்கள் திருச்சபை, எங்கள் குருசேகரம் மிஷனரிமார்கள் வந்து ஆண்டவரே எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் உழைத்து வேர்வை சிந்தி இரத்தத்தை சிந்தி இந்த பணித்தலங்களை, கல்வி நிறுவனங்களை, மருத்துவமனைகளை, ஆலயங்களை எங்களுக்காக வைத்து சென்றிருக்கிறார். அதில் பயணிக்கின்ற நாங்கள் சமாதானத்தோடு விட்டு கொடுப்பதில், ஏற்றுக்கொள்வதில், அரவணைப்பதில், ஒன்று கூடுவதில் நாங்கள் ஒன்றித்து வாழ வளர ஆண்டவர் நீர் கிருபை தாரும். வந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டுமாய் எமது திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். பாடல் பாடியவர்கள், திருமறை படித்தவர்கள், ஆண்டவரே காணிக்கை எடுத்தவர்கள், கொடுத்தவர்கள், நன்றி காணிக்கை கொடுத்தவர்கள், இப்படி பல நிலைகளிலே தங்களை இணைத்துக் கொண்ட அனைவருக்காக இந்த ஒலி ஆண்டவரே PA சிஸ்டம் ஆபரேட் செய்தவர்கள், இந்த திருச்சபையினுடைய வழிபாட்டிற்காக ஆயத்தங்களை மேற்கொண்டு உதவி செய்தவர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். எங்கள் குருசேகரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய வழிநடத்துதல் ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு நாளும் இங்கே நாங்கள் கூடுகின்ற பொழுது அது ஆண்டவருடைய சமாதானத்தின் முகவர்களாய், அடியவர்களாய் நாங்கள் கூடி ஜெபிக்க மாத்திரமே இந்த இடத்துல ஆண்டவர் நீர் அனுமதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். மாறாக நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒருமனப்பட்டு உமது கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், உமது திருக்கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். நீரே எங்களை ஆசீர்வதி. கடந்த நாட்களிலே பிறந்த நாள், திருமண நாளை கண்டவர்களுக்காக நன்றி படை. அவர்கள் இன்னும் அநேக புதிய திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் கண்டுகளிக்க கிருபைத்தார். ஆண்டவர் நீர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒருவேளை யாராகிலும் எங்கள் திருச்சபையில குருசேகரத்துல பலவீனமாய் இருப்பார்கள் என்று சொன்னார், அவர்களுடைய பலவீனங்களை நீக்கி போட்டு பலத்தால் இடைகட்டி காத்தரல வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவர் நீர் தாமே எங்கள் அனைவரையும் வழி நடத்து. வந்த ஆயருக்காக, அவருடைய குடும்பம், அவருடைய திருச்சபைக்காக, குருசேகரத்திற்காக நன்றி படைக்கின்றோம். புறப்பட்டு செல்லுகிறோம். மீண்டும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை உம்முடைய தூய ஆவியானவர், சமாதானத்தின் ஆவியான், ஒற்றுமையின் ஆவியானவர், ஒப்புரவாகுதலின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாய் தங்கி தாபரிக்க வேண்டுமாய் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி. அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துகின்ற கரம், நம்மை ஆற்றல் படுத்தி பலப்படுத்துகின்ற கரம் நம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கி தாபரித்து காப்பாராக. ஆமென், என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல நன்மையை பெறாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. கடவுள் தரும் அமைதியோடும் சந்தோஷம் அனைவரும் சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.